Hello friends, welcome to Notes Hunting. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரித்மிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பேசிக்லி அல்காரிதம்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸோடைய சொல்யூஷன்ஸ், அதாவது ப்ரொசீஜரல் சொல்யூஷன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸாக தான் அல்காரிதம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அல்டிமேட் ஆன்சர்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனால் நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு அந்த மாதிரியான அல்டிமேட் ஆன்சர்ஸை, அதாவது எண்ட் ஆன்சர்ஸை நம்ம கெட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் அல்காரிதம்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அல்காரிதம்ஸை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணியிருக்கணும். அந்த அனலைசேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ப்ரோக்ராமர் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளமோடைய சொல்யூஷனை நம்ம எந்த டிவைஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டிவைஸோடைய கம்ப்யூட்டேஷனல் கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன, அதனோட மெத்தட்ஸ் என்ன, அண்ட் அந்த பர்டிகுலர் டிவைஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் அல்காரிதமை நம்ம டிசைன் பண்ணணும். எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன மெத்தட் இந்த இடத்துல டெசிஷன் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த அல்காரிதமை நம்ம டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற அதனுடைய கரெக்ட்னஸை நம்ம வி ஹாவ் டு ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த அல்காரிதமை நம்ம ப்ரோக்ராமிங் கோடாக நம்ம மாற்ற போகிறோம். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் டு அனலைஸ் தி அல்காரிதம். எப்படி அனலைஸ் பண்ணணும், அல்காரிதமுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் நம்ம கோட் நம்ம ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கோட் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கரெக்ட்னஸை நம்ம இந்த ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த 4th ஸ்டெப்பில் இப்படி ப்ரூவ் பண்ணும்போது இன்கேஸ் இஃப் அட் ஆல் எனி எரர்ஸ் அக்கர் ஆச்சு அப்படின்னா வி ஹாவ் டு ரிப்பீட் த செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயே எனக்கு கரெக்ட்னஸ் இல்லை, அல்காரிதம் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது ஸோ டெசிஷன் நம்ம எடுக்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்சுக்கு என்ன சேஞ்சஸ் நம்ம இங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அகெயின் அல்காரிதமை நம்ம ரீடிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதனுடைய கரெக்ட்னஸை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்போ அன்டில் கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும்போது அன்டில் வி கெட் த கரெக்ட் ஆன்சர், அப்போ வரைக்கும் நம்ம இதை இந்த ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ணிவிட்டு கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு அல்காரிதமை நம்ம டிசைன் பண்ணும்போது என்ன மாதிரியான அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த 6 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது ஒன்றுத்தையும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் என்ன, நம்ம கொடுத்துருக்குற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ப்ரோக்ராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கொடுத்துருக்குற ப்ராப்ளமை நம்ம ரீட் அவுட் பண்ணணும். எவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம ரீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இல்லையா, நம்மளுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வி நீட் டு ஆஸ்க் கொஷின்ஸ் ஆர்செல்ஸ். நம்மளே நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்டுக்கணும். அப்படி கேட்கும்போது நமக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா ஓகே அண்டர்ஸ்டுட். இப்போ இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். கிளாரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்புட். என்ன இன்புட், அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இன்புட் நம்ம கொடுத்தாதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த நெசசரி இன்புட்ஸ் என்னென்ன நம்ம கொடுக்க வேண்டிய நெசசரி இன்புட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த இன்புட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ரேஞ்சுக்குள்ளார இந்த இன்புட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதாவது
எனக்கு வந்து ஒரு ஃபிபனாக்கி சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 வேல்யூஸ் மட்டும் எனக்கு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ 5ங்கிறது தான் என்னுடைய ரேஞ்ச். ஸோ அந்த மாதிரி நான் இல்லை 100 வரைக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா, அல்காரிதம் வில் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் அன்டில் 100. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் வந்து என்ன வேலிட் இன்புட் நம்ம கொடுக்குறோம் அண்ட் அந்த வேலிட் இன்புட்ஸுக்கான ரேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக இங்கே டிசைட் பண்ணிடணும். இதுதான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி வி நோ தட் டெசிஷன் மேக்கிங் ப்ரொசீஜர். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. என்ன டெசிஷன் மேக்கிங் ப்ரொசீஜர்? நான் தான் வந்து என்னோட ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன், ப்ராப்ளம் என்னங்கிறத நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அல்காரிதம் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல அப்படின்னா, இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன டிவைஸில் நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம கோட் பண்ண போகிறோம், அதில் எந்த டிவைஸில் போயிட்டு நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம அந்த டிவைஸை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அந்த டிவைஸோடைய கம்ப்யூட்டேஷனல் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஏன் இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி ஆஃப் த அல்காரிதம்ஸ் இப்போ எங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேண்டம் ஆக்சஸ் மெஷின்ஸ், ரேம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மெஷின்ஸில் தான் வந்து அந்த ஆர்கிடெக்சரில் தான் வந்து இப்போவும் மெஜாரிட்டி ஆஃப் த அல்காரிதம்ஸ் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து 2 விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அல்காரிதம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அல்காரிதம்ஸ் எப்போவுமே ப்ரொசீஜரல் சொல்யூஷன்ஸாக தான் இருக்கும். ப்ரொசீஜரல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை 1 by 1 தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி 1 by 1 வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கடைசியாக வந்து ஆன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற அல்காரிதம்ஸ்க்கு பேர் வந்து சீக்வென்ஷியல் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்வென்ஷியல் அப்படின்னா ஆல்ரெடி வி நோ தட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது அட் அ டைமில் 1 ஆப்ரேஷன் மட்டும்தான் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து சீக்வென்ஷியல் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து மல்டி ப்ராசஸர் மெஷின்ஸில் அல்காரிதம்ஸோடைய மெனி ஸ்டெப்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அட் த சைமல்டேனியஸாக மல்டிபிள் டிவைசஸில் மல்டி ப்ராசஸர் மெஷின்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரலல் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ப்ராப்ளம் நம்ம 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 வந்து இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான சொல்யூஷனை நம்ம டிசைன் பண்ணும்போது எனக்கு அல்காரிதம் என்ன டைப் ஆஃப் அல்காரிதமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துலயே வந்து டிசைட் பண்ணிடணும். அதுதான் இதில் மெயின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜியை வந்து நம்ம இங்கே பார்க்கணும். என்ன ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி? நம்ம இப்போ என்ன மாதிரியான அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அது எய்தர் சீக்வென்ஷியலாக இல்லை பேரலா அப்படின்னு பார்த்தாச்சு. அப்போ என்ன மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு நான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல அப்படின்னாலும் நியர்பை வேல்யூஸ் கிடைக்கிற மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து எக்ஸாக்ட் அண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லி 2 சொல்யூஷன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இல்லை நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாகவே எப்படி கிடைக்கணும்னா எக்ஸாக்டான வேல்யூஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வி ஆர் யூசிங் எக்ஸாக்ட் அல்காரிதம்ஸ். அப்படி இல்லை பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ், ஹியூஜ் வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸுக்கு வந்து எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நியர்பை வேல்யூஸ் மட்டும் இருந்தால் போதும், அந்த மாதிரி இருந்தாலே வி கேன் கெட் த சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா அப்ராக்சிமேஷன் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக தேவை. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் அல்காரிதமில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் அதில் தேவைப்படுற மெமரி லொக்கேஷன்ஸ் அண்ட் மெமரி வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும். அப்படி ஸ்டோர் ஆகிறதுக்கு வி நீட் சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ வந்து அந்த அல்காரிதமும் டேட்டா ஸ்ட்ரக்சரும் வந்து எப்போவுமே இன்டர்டிபெண்டன்ட் வித் ஈச் அதராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஐ எம் கோயிங் டு யூஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணணும். அது எய்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 வேல்யூஸ் வந்து நம்ம
எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் 5 வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு அரேவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வாட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் வி ஆர் யூஸிங் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரூஷியல் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும் மெமரி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்த்துக்கணும். ஆஃப்டர் தட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங் ஃபேக்டரில் இருக்கிற வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நார்மலாகவே ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது அல்காரிதம்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜென்ரல் அப்ரோச் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக சொல்யூஷன்ஸை கெட் பண்ண முடியாது. மேபி கெட் பண்ணலாம், ஆனால் அது வந்து எப்போவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ கொஷின் மார்க் ஒன்லி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சில இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். சில ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸுக்கு எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிவைட் அண்ட் கான்கயர், அப்புறம் டைனமிக் ப்ரோக்ராமிங், க்ரீடி டெக்னிக், அந்த மாதிரி நிறைய வேரியஸ் டெக்னிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெசிஷன் மேக்கிங் பார்ட்டில் இருக்கிற விஷயங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரிதமை டிசைன் பண்ணுறோம். அது என்ன அல்காரிதமை டிசைன் பண்ணுறது? ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு write down the algorithm what we are going to solve, how we are solving the problems அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம எழுத போகிறோம். அதுதான் டிசைனிங் அண்ட் அல்காரிதம். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் இன் த சென்ஸ் இங்கிலீஷ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ணும்போது ஒன்லி இங்கிலீஷில் தான் நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த நேச்சுரல் லாங்குவேஜில் வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சூடோ கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அல்காரிதம்க்கும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இன்டர்மீடியட்டாக இன்பிட்வீனில் இருக்கிற ஒரு கோடை தான் வந்து சூடோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு அல்காரிதம் மாதிரியும் இருக்காது, எப்படி இருக்காது, கோட் மாதிரியும் இருக்காது. ஸோ அதை வந்து ஃபால்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சூடோ கோட். ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃப்ளோ சார்ட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் ஃப்ளோ சார்ட். அந்த மாதிரியும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ளோ சார்ட்டில் அல்காரிதம்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் ஸ்டெப்பு. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்னா பார்த்தோம்னா கரெக்ட்னஸை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன ப்ரூவிங் த அல்காரிதம்ஸ் கரெக்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் ஒரு அல்காரிதம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி முடிச்சாச்சு, அப்போ அதனுடைய கரெக்ட்னஸை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்டெப்ஸில் வந்து அதை நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து வெரிஃபிகேஷன், இன்னொன்று வந்து வேலிடேஷன். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும், பட் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு இட் வில் பி ஈஸி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரிஃபிகேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஒரு அல்காரிதமை டெவலப் பண்ணியிருக்கோம், அந்த டெவலப் பண்ணின அல்காரிதம் கரெக்டாக இல்லையா அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணுறது, அதுக்கு அஷ்யூர் பண்ணுது. இது கரெக்ட் அல்காரிதம் தானா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுது. ஸோ நம்ம டெவலப் பண்ணின அல்காரிதம் நம்மளுக்கு ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது வெரிஃபிகேஷன். இப்போ வேலிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம ஒரு கரெக்டான அல்காரிதமாக தான் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோமா, அதாவது ப்ராப்ளம் என்னவோ அதுக்கு தேவையான சொல்யூஷனை கொடுக்குற அல்காரிதமை தான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து வேலிடேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணினா அல்காரிதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் மார்க்கு, அதுதான் வந்து வெரிஃபிகேஷன். இதே வேலிடேஷன் அப்படின்னா அல்காரிதமே வந்து நம்ம சொல்யூஷனுக்காக கரெக்டாக தான் டெவலப் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ வெரிஃபிகேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்புட்ஸ் கொடுப்போம், அது கரெக்டாக அவுட்புட் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு செக் பண்ணுறது வெரிஃபிகேஷன். வேலிடேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படிங்கிறது தான் வந்து வேலிடேஷன். ஸோ இதுதான் வந்து கரெக்ட்னஸை ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அல்காரிதம் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம்.
இது என்ன அல்காரிதம் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விதத்தில் வந்து அல்காரிதம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து அதனுடைய எஃபிஷியன்சியை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எப்படி எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம்? அது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் எஃபிஷியன்சி அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டைம் அது எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதே வந்து எனக்கு எவ்வளவு மெமரி லொக்கேஷனை வந்து ஒரு அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. எப்போவுமே ரொம்ப கம்மியான ஸ்பேஸை வந்து மெமரி ஸ்பேஸை ஒரு அல்காரிதம் எடுத்துக்கணும். அட் த சேம் டைம் வெரி ஃபாஸ்டராக வந்து அது ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அல்காரிதம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை தவிர்த்து நமக்கு இருக்கிற ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது சிம்பிளிசிட்டி அண்ட் ஜென்ரலிட்டி. சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படித்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடணும், ரொம்ப கன்ஃபியூசிங்காக வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சிம்பிள் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனரலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸுக்கு சேம் ஸ்டெப்ஸையே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஒரு அல்காரிதம்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சம் ஸ்டெப்ஸை மற்ற ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும். அதுதான் வந்து ஜென்ரலிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கிற அல்காரிதம்க்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற அல்காரிதம் இஸ் அ குட் அல்காரிதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இதுக்கு மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராமில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணிக்க வேண்டியதான். என்ன ஃபைனல் ஸ்டெப்? அதாவது அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். என்ன இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்கிற டிசைன் பண்ணியிருக்கிற அல்காரிதமை வந்து ஒரு சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வந்து நம்ம கோடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம கோடை வந்து அல்காரிதம் கோடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே இது அப்படியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணினா எனக்கு ரன் ஆகிடுமே அப்படின்னு பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆப்டிமைஸ்டு கோடாக வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணின இந்த இடத்துல க்ரியேட் பண்ண அந்த லாங்குவேஜ்லேருந்து க்ரியேட் பண்ண கோடை வந்து ஆப்டிமைஸ்டு கோடாக நம்ம மாற்றணும். என்ன ஆப்டிமைஸ்டு கோட்? அது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ a = b + c அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. a = b + c அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது d = a - 5 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இது மாதிரி ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அல்காரிதமில் எழுதியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டு வேல்யூஸை ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். பின்ற ஒரு வேரியபிளுக்கும் சிங்கிற ஒரு வேரியபிளுக்கும் அசைன் பண்ணி அதை வந்து ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணின இந்த வேல்யூவை வி ஆர் ஜஸ்ட் ஸ்டோரிங் இட் இன் ஏ. ஸோ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து அதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா 5 அப்படின்ற நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணி அது வர ரிசல்ட்டை தான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறோம்னா டியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலாக இதை என்னவாகவே மாற்றிடலாம். a = b + c - 5 அப்படின்னு ஒரே சிங்கிள் ஸ்டெப்பாகவே வந்து நம்ம எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, டி அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷன் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகலை, தேவைப்படலை. ஸோ இந்த மெமரி லொக்கேஷன் ஒன்று நம்மளுக்கு மீதம் இருக்கும். அதே மாதிரி இங்கே 2 டைம், இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகணும், இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிற டைம் பீரியடில் எனக்கு ஒரே ஒரு எக்ஸிக்யூஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ எனக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியும் குறையுது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் குறையுது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியான நேரத்தில் குறைஞ்ச ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி எழுதுனா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்டிமைஸ்டு கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கோட்ஸை வந்து கடைசியாக ரைட் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்.
அதுதான் வந்து இதுதான் வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தேவையா இது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இது தேவை. ஏன்னா இது என்ன மாதிரியான ப்ராப்ளம் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரியான மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம அல்காரிதம்ஸை டிசைன் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் மட்டும்தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சார்ட்டிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் எலமெண்ட்ஸ், கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து அது எய்தர் இன்க்ரீசிங் ஆர்டர்லையோ இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்லையோ வந்து அரேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சார்ட்டிங்கோட மெயின் ப்ராப்பர்ட்டியே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேபிளாக இருக்கும். என்ன ஸ்டேபிளாக இருக்கும், மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு ஸ்டேபிள். 5 எலமெண்ட்ஸை வந்து நான் சார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு 5 எலமெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்குமே நான் சார்ட் பண்ண போகிறேன். அதனால இந்த மெமரி ஸ்பேஸ் எனக்கு கூடவோ குறைவோ போகிறது கிடையாது. ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இன்பிளேஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, எந்த பிளேஸில் எந்த எலமெண்ட் கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, அது இன்க்ரீசிங் ஆர்டர்லையாக இருக்கலாம் இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்லையாக இருக்கலாம். அது இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டை வந்து நம்ம அகெயின் நம்ம அவுட்புட்டாக எடுத்து பார்க்கும்போதும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, எந்த பிளேஸில் என்ன வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே பிளேஸில் தான் அந்த டேட்டாஸ் வந்து இருக்கும். அதை ஏன்னா நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், இந்த 2 ஸ்டேபிள் அண்ட் இன்பிளேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து நம்ம சார்ட்டிங் அல்காரிதம்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளம் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ச்சிங் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை மாத்திரம் எடுக்கிறது. அதாவது இருக்குதா இல்லை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காகவே நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்கு சர்ச் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ச் கீ அப்படின்ற ஒரு காம்போனன்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த சர்ச் கீ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசையர்டு எலமெண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து சர்ச்சிங் அப்படின்ற இந்த செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை பற்றி, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எவாலுவேட்டிங் த ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரியானதை பற்றி தான் வந்து நம்ம இருக்கும் எல்லாமே. இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதை வந்து வச்சு நம்ம அல்காரிதம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம 2 அல்காரிதம்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸாக்ட் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து அப்ராக்சிமேட் வேல்யூஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அல்காரிதம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் அப்படின்ற அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடிய அல்காரிதம்ஸ் தான் வந்து இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் இந்த மாதிரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுக்குமே வந்து நம்ம அப்ராக்சிமேஷன் கொடுக்குற ஆன்சர்ஸ் மாதிரியான அப்ராக்சிமேட் அல்காரிதம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ். இது என்ன ஜாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ், நம்ம ஜாமெட்ரி ஷேப்ஸ் வந்து நம்ம வரைய போகிறோமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக லைன்ஸ் போடுறதோ இல்லை ஷேப்ஸை வந்து பாயிண்ட் பண்ணுறது, பாலிகான் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கறது, இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லெஃப்டில் மூவ் பண்ணுறதோ ரைட்டில் மூவ் பண்ணுறது, இல்லை கிராப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சிஸ்டம்க்கு நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸுக்கும் நம்ம அல்காரிதம்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணணும், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காம்பினேட்டரியல். இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்ற 2 கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறதுலையே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கம்ப்யூட் பண்ணுறதுக்கு வெரி டிஃபிகல்ட்டான ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டைப்ஸ். அடுத்தது வந்து கிராஃப் ப்ராப்ளம்ஸ். இது என்ன கிராஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா, நம்ம கிராஃப் வந்து போட போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ். என்ன மாதிரியான கிராஃப்ஸ் போட போகிறோம் அப்படின்னா, ட்ராவர்சல் அல்காரிதம்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக? டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து சம்திங் நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் ஆகும்னா வந்து நெட்வொர்க்கிங்கில் யூஸ் ஆகும். ஸோ அதாவது இப்போ சிஸ்டம்ஸை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணும்போது
எனக்கு வந்து இந்த சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு எனக்கு கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா டேட்டாஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த டேட்டா போய் சேர வேண்டிய அந்த டைமும் அந்த லெங்த் எல்லாமே வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ளஸ் அது வந்து எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நெட்வொர்க்கிங்ஸ்க்கு அப்புறம் வந்து டோபாலஜிக்கல் சார்ட்டிங்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெடியூலிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கெடியூலிங்ஸுக்கும் கேம்ஸ்லலாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அல்காரிதம்ஸ் தேவை. ஸோ இதில் வந்து நம்ம ட்ராவர்சல் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் ப்ராப்ளம்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம் பேட்டர்ன்ஸை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறது தான். பேட்டர்ன் மேட்சிங் அல்காரிதம்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது என்ன பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, ஒரு 10,000 or 20,000 வேர்ட்ஸ் இருக்கிற ஃபைல்லேருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் நம்ம அந்த டெக்ஸ்ட் அந்த வேர்டை மட்டும் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணினோம் அப்படின்னா வந்து ஈஸியாக அதுக்கான மேட்சிங் இருக்கிறத வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்ச்சிங் இருக்கு இல்லையா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த சர்ச்சிங் நம்மளுக்கு மேக்ஸிமம் எங்கே ஒர்க் ஆகும்னா நியூமரிக்கல் வேல்யூஸில் ஒர்க் ஆகும். பட் ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் வேல்யூஸில் வந்து இந்த பேட்டர்ன் மேட்சிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய டீட்டெயில் மட்டும் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களோட நேமை மட்டும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ இல்லைன்னா வந்து அவங்க எம்ப்ளாயர் ஐடி மட்டும் நம்ம கொடுத்து சர்ச் பண்ணோன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஈஸியாக மேட்ச் பண்ணி டேட்டாவை கிராப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் மேட்சிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிற டாப்பிக்கோடைய ஒரு ஓவர்வியூன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது, பட் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் அப்படின்னு ஐ ஹோப் ஸோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் கெட் பண்ணுறதுக்காக பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.